ரஷ்யா சுல்தான் யார் இந்த ரஷ்யா சுல்தான்? பெண்ணா பிறந்த ஒரே காரணத்தால பல எதிர்ப்புகள் பல தடைகளும் தாண்டி அவங்களுடைய வீரத்தாலையும் திறமையாலும் நல்லபடியா ஆட்சி அமைத்து வந்தாங்க. ஆனா ஒரு பெண் எப்படி ஆட்சி செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தால அவங்களுடைய மந்திரியோடைய சூழ்ச்சியால கொல்லப்பட்டவங்க தான் ரஷ்யா சுல்தான். இந்தியாவில் டெல்லி சுல்தானுடைய ஆட்சி ரொம்ப வலிமையாக இருந்தது. அப்படி இருந்த காலத்தில் இந்தியாவின் வடக்கு பகுதியை ஆண்ட முதல் முஸ்லீம் பெண்ணா அது ரஷ்யா சுல்தான் தான். ரஷ்யா சுல்தான் டெல்லியில் 5வது சுல்தானா இருந்தாங்க. இவங்களுடைய ஆட்சி காலம் கிபி 1236 இருந்து 1240 வரைக்கும் இருந்தது. இவங்க வீரத்திலும் விவேகத்திலும் எந்த ஒரு ஆணுக்கும் சலித்தவங்க இல்லை. அதனால இவங்க தன்னைத்தான ஒரு சுல்தான் அப்படின்னு கூப்பிட சொல்லி கட்டளையிடுறாங்க. ரஷ்யாவுடைய தந்தை லித்மஸ் அவர் என் மகன்களுக்கு ஆட்சி செய்யற அளவுக்கு திறமை கிடையாது, எனக்கு அப்புறம் ரஷ்யா தான் ஆட்சி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்துல லித்மஸ் ராஜபுத்திரருக்கு எதிராக படையெடுத்து போறாங்க. அவங்க திரும்பி வரத்துக்கு 6 ஆண்டுகள் ஆச்சு. அந்த 6 ஆண்டுகளும் ரஷ்யா சுல்தான் நல்ல முறையில ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. மறுபடியுமே லித்மஸ் அவருடைய போர் முடிச்சு திரும்பி வர சொல்ல ரஷ்யா சுல்தான் அந்த ஆட்சியை அவங்க தந்தைக்கிட்டே கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் லித்மஸ் கிபி 1836 இறந்து போயிடுறாங்க. அவங்க சாகர நேரத்திலும் எனக்கு அப்புறம் ரஷ்யா தான் ஆட்சி செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க இருக்க மந்திரிகள்லாம் ஒரு ஆட்சி எப்படி பெண் ஆட்சி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு லித்மஸோடைய மகனான ருக்னுதீன் ஃபெரோஸ் அவங்கள அரசரா அறிமுகப்படுத்துறாங்க. ஆனா ஒரு அரசருக்கு என்னென்ன தகுதியெல்லாம் இருக்கணுமோ அதுல ஒரு தகுதி கூட இவங்களுக்கு இல்லை. இவங்களும் அவங்களுடைய அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு என்னென்ன தப்புலாம் பண்ணக்கூடாது எல்லா தப்பும் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு கட்டத்துல ஊர் மக்களுக்கு தெரிய வருது. இவங்க பண்ற அட்டகாசம் ஊர் மக்களால தாங்க முடியல. அதனால அவங்கெல்லாம் போரிட்டு இவங்களை சாகடிச்சிடறாங்க. மறுபடியுமே நம்ம ரஷ்யா சுல்தானை அரசியா ஆக்குறாங்க. மறுபடியுமே ரஷ்யா சுல்தான் அவங்களுடைய ஆட்சி ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு வராங்க. என்னதான் இவங்க ஆட்சி சிறப்பாக நடத்தினாலும் இவங்க ஒரு பெண், அதனால வெளியே இருக்கவங்க மட்டும் இவங்களுக்கு எதிரி கிடையாது. இவங்க கூட இருக்க மந்திரி கூட இவங்களுக்காக நிறைய சதி திட்டம் போடுறாங்க. ஆனாலும் ரஷ்யா சுல்தானுடைய வீரத்தாலையும் புத்தியாலையும் எல்லாத்தையும் தாண்டி அவங்க வந்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பெண் வளர்ந்துட்டே போனா யாரதான் சும்மா இருப்பாங்க? இவங்களுடைய வளர்ச்சி தாங்க முடியாம ஒரு சிலர் இவங்களுக்கு எதிராக வதந்தியை கிளப்பி விடுறாங்க. யாகூத் என அடிமை கூட இவங்களை சேர்த்து தப்பா பேசுறாங்க. இந்த வதந்தி ஒரு கட்டத்துல ரொம்ப பெருசா வளர்ந்துட்டே போகுது. இந்த வதந்தி உண்மை நினைச்சுக்கிட்டு ஹல்தோரியா அப்படின்ற ஒரு அரசர் ரஷ்யா கிட்ட போர் தொடுக்கிறாங்க. ரஷ்யாவும் சரின்னு சொல்லிட்டு போர் தொடங்குறாங்க. ஆனா ரஷ்யா மேல இருக்க பொறாமையால பாதி பேர் பாதி வழியிலேயே போர்ல இருந்து விளங்கிடுறாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி ரஷ்யா போர் தொடங்குறாங்க. அந்த டைம்ல ஹல்தோரியா ரஷ்யாவை பார்த்து அவங்களுடைய அழகுல மயங்கி போயிடுறாங்க. ஹல்தோரியா ரஷ்யாவுக்கு ப்ரொபோஸ் பண்றாங்க. ரஷ்யாவும் அதை அக்செப்ட் பண்ணிடுறாங்க. ஒரு போர் நடக்கிற இடத்துல எப்படி காதல் வந்திருக்கும்? அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்க சொல்ல டெல்லியில ரஷ்யாவுடைய ஒன்றிவிட்ட சகோதரனை அமைச்சர்கள்லாம் சேர்ந்து அரசனா ஆக்கிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹல்தாரியாவும் ரஷ்யாவும் டெல்லி நோக்கி படையெடுக்கிறாங்க. இவங்க போர் செஞ்சுட்டு இரவு நேரத்துல தூங்கிட்டு இருக்க சொல்ல அந்த இடத்துக்கு அமைச்சர்கள்லாம் வந்து இவங்களுக்கே தெரியாம அவங்கள சாகடிச்சிடுறாங்க. ஒரு பெண் என்ற காரணத்தால பல எதிர்ப்புகள் பல தடைகளும் தாண்டி நல்லா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாலும் நேரடியாக சண்டை போட முடியாம மறைமுகமா பல சூழ்ச்சிகளால நம்ம ரஷ்யா சுல்தானை சாகடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வேணா உடனடியாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஹால்ல போட்டுருங்க. நன்றி.